பரமக்குடி அப்படின்னாலே முத்தாலம்மன் கோவில் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருவிழா வந்துட்டு 10 நாளைக்கிட்ட நடக்கும். 10 நாளைக்கிட்டையுமே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். 10 நாளுமே பார்த்திங்கன்னா என்னால் வர முடியாது. ஸோ நான் லாஸ்ட் அட்டன் பண்ணுற திருவிழா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி சட்டி திருவிழாவும் பால்குடம் தான் நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ அக்னி சட்டி திருவிழாவுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே இந்த டைம் எடுத்துட்டாங்க. மார்னிங் எப்போவும் ஈவினிங் கிட்ட தான் எடுப்பாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பி போகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் இயர்லி ஒரு 7 o'clock கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ 7 o'clock கிட்ட என்னால் போக முடியலை. அம்மாவும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அக்னி சட்டி எப்போவுமே, அதாவது தீ சட்டி எப்போதுமே எடுப்பாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா என்னால் டைமிங்க்கு போக முடியல. இருந்தாலும் போயிட்டேன் ஒரு 8 o'clock கிட்ட. பார்த்திங்க அப்படின்னா வேஷம் போட்டு இந்த மாதிரி அதாவது 10 daysமே நடக்கும். அதுவும் வண்டி மகாளி வேஷம்னா சொல்லவே வேணாம். ஸோ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ அந்த வீடியோஸில் தான் நானுமே பார்த்தேன். ஸோ நிறைய பேர் இதே போல் இங்கே வர முடியாமல் ரொம்ப பேர் மிஸ் பண்ணுவீங்க இந்த வீடியோவை பார்க்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கருப்பணசாமி வேஷம், காளி வேஷம், கருப்பணசாமி வேஷம், காளி வேஷம், குழந்தைகளில் கூட வண்டி மகாலியில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் எங்கேயுமே திருவிழா நடந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லெவலுக்கு சொல்கிறேன், ஓகேவா? பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காந்தார வேஷம் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம மூவியில் தான் பார்த்துருப்போம். அதை நேரில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முத்தாலம்மன் கோவில் விசிட் பண்ணுங்கள். அதுவும் பங்குனி திருவிழாவை சொல்கிறேன். அந்த டைமிங்கில் தான் பார்க்க முடியும் நீங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா மோர்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு தான் பார்த்திங்கன்னா தேரோட்டம் போக வேண்டியது இருந்தது. அதாவது தீசட்டி முடிஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தேரோட்டம், அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் தேரோட்டத்துக்கு வரலை. ஸோ நைட் டைம் அப்படின்றனால பாப்பா வச்சுட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஸோ இதை மட்டும் அட்டன் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுமே ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். பரமக்குடியில் இருக்கிறவங்க, அதாவது நியர்லி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. பரமக்குடி முத்தாலம்மன் அப்படின்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பரமக்குடியில் இருக்கிறவங்க, அந்த நியர்பை இருக்கிறவங்க, அந்த திருவிழாவுக்கு வந்தவங்களுமே எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.